எம் கூட்டல் உயிர். எம் கூட்டல் உயிரை சேர்த்து எழுதுனா எப்படி எழுதலாம்? இதுல பயன்படுத்தப்படும் புணர்ச்சி விதிகள் என்ன? எம் கூட்டல் உயிரை சேர்த்து எழுதுனா எம் உயிர் அப்படின்னு சொல்லி எழுதலாம். இதுல என்ன புணர்ச்சி விதிகள் பயன்படுத்தப்படுகிறது? இது ஒரு விகார புணர்ச்சின்னு பார்த்தோன்னே சொல்லிடலாம். என்ன புணர்ச்சி விதி பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு கேட்டா, தனி குறிலை அடுத்து ஒரு மெய்யெழுத்து வந்து வருமொழி முதல்ல ஒரு உயிரெழுத்து வந்தால் இந்த ஒற்று இரட்டிக்கும். தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டிக்கும் என்னும் முதல் விதியை பயன்படுத்தி இந்த இம் வந்து 2 முறை வரும். அதாவது இது நிலைமொழின்னு சொல்லுவாங்க, இதை வருமொழின்னு சொல்லுவாங்க. முதல்ல இருக்கிறது நிலைமொழி, இரண்டாவது இருக்கிறது வருமொழி. இந்த நிலைமொழியில ஒரு தனி குறிலை எடுத்து ஒரு மெய்யெழுத்து வந்து வருமொழியில முதல்ல உயிரெழுத்து ஏதாவது ஒரு உயிரெழுத்து வந்துருச்சுன்னா இங்க நிலைமொழியில் இறுதியில் உள்ள இந்த மெய்யெழுத்து இரட்டிக்கும். அப்ப தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டிக்கும் என்னும் விதிப்படி இந்த இம்மு 2 முறை வந்துடும். இரண்டாவது விதி என்னன்னு கேட்டா, உடல் மேல் இந்த மெய்யெழுத்து இந்த உடல் மேல் இந்த உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்னும் விதிப்படி இம் கூட்டல் ஊ சேர்ந்து மூ என மாறும். சோ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்னும் விதிப்படி மூ என மாறி எம் உயிர் என புணரும். எம் உயிர் பிரித்தெழுதுக, எம் கூட்டல் உயிர் சேர்த்தெழுதுக எம் உயிர். இதற்கு மாற்றம் அடைகிறதுக்கு என்ன விதிகள் பயன்படுத்தப்படுகிறதா? தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டிக்கும், உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே.